Transformation by the power of the Holy Spirit is the revival. நமக்குள் ஆவியானவர் வரும்பொழுது நம்முடைய வாழ்க்கை மறுரூபமாகும். அப்ப நமக்குள் எழுப்புதல் வந்துட்டுன்னு அர்த்தம். உங்க சபையில் ஆவியானவர் ஊற்றப்படும் போது சபை மறுரூபமாகும். சபைக்குள் எழுப்புதல் வந்துட்டுன்னு அர்த்தம். அந்த எழுப்புதல் அக்கினி உங்க சபை இருக்கிற கிராமத்துல பரவி அந்த கிராமம் மறுரூபமாகும் போது அந்த கிராமம் எழுப்புதல் அடைந்து விட்டது என்று அர்த்தம். உங்க பட்டணத்துக்குள்ள அந்த எழுப்புதல் அக்கினி பரவி பட்டணமே ரட்சிக்கப்பட்டு கர்த்தர் பக்கமாய் திரும்பும் போது பட்டணத்துல எழுப்புதல் வந்து விட்டது என்று அர்த்தம். ஒரு மாவட்டம் முழுவதும் அக்கினி பரவி திரள் கோட்ட மக்கள் ரட்சிக்கப்பட்டு சபைக்குள்ளே வரும் பொழுது மாவட்டமே எழுப்புதல் அடைந்திருக்கிறது என்று அர்த்தம். ஒரு மாநிலம் முழுவதும் அக்கினி பரவி மாநிலமே கர்த்தர் பக்கம் திரும்பும் பொழுது அந்த மாநிலத்தில் எழுப்புதல் வந்து விட்டது என்று அர்த்தம். ஒரு தேசம் முழுவதும் அக்கினி பரவும் பொழுது தேசமே ஆண்டவர் பக்கம் திரும்பும் பொழுது தேசத்தில் எழுப்புதல் வந்து விட்டது என்று அர்த்தம்.